Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஹெல்லா லிங் இந்த பத்திரிகையாளரை பற்றி தான் இன்னைக்கு உலகமே பேசிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இந்தியாவில் நிறைய பேர் இவங்களை சர்ச் பண்ணி இவங்க யாருன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் இவங்களை பற்றி விமர்சனத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் இந்த ஹெல்லா லிங் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நமக்கெல்லாம் தெரியும், நம்ம நாட்டினுடைய பிரதமர் மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக 5 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு. அதனுடைய ஒரு பகுதியாக தான் நார்வே நாட்டில் இருக்கார். நார்வே நாட்டில் அந்த நாட்டு பிரதமருடைய பேச்சுவார்த்தை நடந்த பிறகு இருவரும் கூட்டாக பத்திரிகையாளரை சந்திக்கிறாங்க. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் பொழுது தான் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. என்ன அப்படின்னா, பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு பிறகு பிரதமர் மோடி மேடையை விட்டு இறங்க போகிறார். அப்போது மேடையை விட்டு இறங்கும்போது அவருக்கு ஒரு குரல் எழுகிறது. மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், உலகத்திலேயே சுதந்திரமான பத்திரிகையை கொண்ட நார்வேயன் பத்திரிகைக்கு உங்களோட பதிலை சொல்லுவீங்களா, சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லுது. பிரதமர் மோடி ஏற்கனவே அங்கிருந்து கிளம்பிட்டனால அவருடைய கேள்விக்கு பதிலளிக்காமல் அமைதியாக கடந்து போயிடுறார். இதனால் அதன் பிறகு அந்த ஹெல்லா லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்வேயின் பத்திரிகையாளர் ஒரு ட்வீட் போடுறாங்க. என்னுடைய கேள்விக்கு பிரதமர் மோடி பதில் சொல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு. இதன் மூலமாக அவர் உலக அளவில் பிரபலம் ஆயிட்டார். அங்கே நடந்ததை இந்தியா அதோட விட்டுருமா? விடமாட்டோம். நிச்சயமாக அதன் பிறகு நடந்ததை நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். என்ன அப்படின்னா, உடனடியாக இந்திய வெளியுறவுத்துறை நார்வேலே ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு இந்த ஹெல்லா லிங்கையும் வரவழைக்கிறாங்க. வரவழைக்கும் போது அங்கே சரி, உங்களுடைய கேள்வியை எங்ககிட்ட கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோன்றாங்க. அங்கே ஹெல்லா லிங் சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நார்வே நாடு இந்தியா கூட உறவை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க, நாங்கள் ஏன் இந்தியாவை நம்பணும் அப்படின்ற பதிலை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதே போல் உங்களுக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல்களை தடுக்க முடியும் அப்படின்னு எங்களுக்கு உறுதி கொடுக்க முடியுமா அப்படின்னு 2வது கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதே போல் உங்கள் நாட்டினுடைய பிரதமர் மோடி உங்கள் நாட்டு பத்திரிகைகளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வாரா அப்படின்னு கேட்டுட்டு, இது எல்லாத்துக்கும் எனக்கு ஸ்ட்ரைட் ஆன்சர் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த பத்திரிகையாளர் சார்பில் இந்திய வெளியுறவுத்துறை சார்பாக கலந்து கொண்ட அதிகாரிகளில் ஒருத்தர் தான் சிபி ஜார்ஜ். அவர் தான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி, நீங்கள் கேள்வி கேட்டுட்டீங்க, உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஒவ்வொன்றா சொல்கிறாரு. நீங்கள் கேட்ட முதல் கேள்வி, ஏன் இந்தியாவை நம்பணும் அப்படிங்கிறது தானே, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. கோவிட் காலத்தில் ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவை நம்பியது. காரணம், ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நாங்கள் வேக்சின் சப்ளை பண்ணோம். வேக்சின் மட்டும் இல்லை, அந்த நேரத்தில் தேவைப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள், மருத்துவ பொருட்கள் எல்லாத்தையுமே உலகத்துடைய வளர்ந்த நாடுகள் கூட தயங்கும் போது இந்தியா தாராளமாக வழங்குனுச்சு. அப்போ ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்தியா நம்பும்போது ஏன் நார்வே நம்பக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை முன்வச்சார். அதன் பிறகு 2023 நாங்கள் G20 சப்மிட் நடத்தோம். அந்த G20 சப்மிட்டோட முடிவில் காமன் குளோபல் டிக்ளரேஷன், அதாவது இதுக்கு முந்தி நடந்த எந்த G20 சப்மிட்லையும் இப்படி காமன் குளோபல் டிக்ளரேஷன் நடந்ததே கிடையாது. அதாவது ஒற்றை நோக்கத்தை ஏற்றுக்கொண்டு எல்லா நாடுகளும் அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு ஒரு சேர அந்த அறிவிப்பை வெளியிட்ட நிகழ்வே நடந்ததில்லை. ஆனால் இந்தியாவில் நடந்த G20 சப்மிட்டில் அந்த காமன் குளோபல் டிக்ளரேஷன் நடந்தேறியது. இதுவுமே ஒரு உதாரணம், நீங்கள் இந்தியாவை ஏன் நம்பணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னார். அது மட்டும் இல்லை, இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை கொள்கை அப்படிங்கிறது எது அடிப்படையில்னா, எங்கள் நாட்டினுடைய மக்களுடைய நலன் மற்றும் பாதுகாப்பு அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் தொடர்ந்து எலெக்ஷன் நடக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. புதிய புதிய அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்படுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதன் மூலமாகவே எங்கள் நாட்டில் ஜனநாயகம் இன்னமும் நிலைநாட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த சிபி ஜார்ஜ் வெளியுறவுத்துறை அதிகாரி பேசும்போது
தொடர்ந்து ஹெல்லா லிங்கு இடைமறித்துக்கிட்டே இருக்காங்க. என்னுடைய கேள்விக்கு நீங்கள் நேரடியாக பதில் சொல்லுங்கள். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் இதையெல்லாம் சொல்லிவிட்டு உங்களுடைய கேள்விக்கு நான் வரேன் அப்படிங்கும்போது அவங்க தொடர்ந்து இடைமறித்து கொண்டே இருந்தவங்க பாதியிலேயே வெளியே போயிட்டாங்க. உலகத்திலேயே பத்திரிகை சுதந்திரத்தில் வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸில் முதல்ல இருக்கக்கூடிய நாடு நார்வே. எங்களுடைய கேள்விக்கு உங்களால் பதிலளிக்க முடியலை அப்படின்னு சொன்ன ஹெல்லா லிங்கு பத்திரிகை நாகரீகம்னா என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிக்காம அந்த ப்ரெஸ் மீட்டில் பாதியிலேயே இந்தியாவினுடைய பதிலை ஏற்றுக்காம வெளியே போய்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்திய அதிகாரிகள் அங்கே தொடர்ந்து அந்த விளக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சரி, இதெல்லாம் நடந்தது ஒரு புறம் இருக்கட்டும். இதன் பிறகு இப்படி வேணுமுன்னே ஏதோ ஒரு பின்புலத்தோட இந்தியாவையும் இந்திய பிரதமரைக்கும் கெட்ட பேர் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் அந்த ஹெல்லா லிங் அப்படிங்கிற பத்திரிகையாளர் இப்படியான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரியுது. ஆனால் இதையெல்லாம் கேள்விப்பட்டு ஒரு தேசப்பற்று உள்ள இந்தியர்கள் சும்மா இருந்துருவாங்களா? இன்னைக்கு பிரதமர் மோடி குறித்து கேள்வி எழுப்பின நார்வேயன் பத்திரிகையாளர் ஹெல்லா லிங்குக்கு ஆயிரக்கணக்கான கேள்விகளை இந்தியாவிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்தியர்கள். அது மட்டும் இல்லை, புதைந்து போன நார்வேயோன மறக்கப்பட்ட நிறைய கொடூரமான நிகழ்வுகளெல்லாம் தோண்டி எடுக்க ஆரம்பித்து அதை கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. உலகத்திலேயே அமைதியான நாடு, நோபல் பரிசு கொடுக்குற நாடு, மனித உரிமையை மதிக்கிற நாடு, பத்திரிகை சுதந்திரத்தில் முதல் இடத்துல இருக்கிற நாடு அப்படின்லாம் பெருமைப்பட்டு கொண்டிருந்த நார்வே இன்னைக்கு இந்தியர்களுடைய கேள்விகளால் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒட்டு மொத்தமாக நார்வேயினுடைய கொடூரமான முகங்களை எல்லாம் தோண்டி வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். ஒன்று, இந்தியாவிலேருந்து கேட்கப்பட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, உலகத்திலேயே பத்திரிகை சுதந்திரத்தில் நாங்கள் முதல் இடத்துல இருக்கோன்னு பெருமைப்பட்டு கொண்டு இருக்கிற ஹெல்லா, நீங்கள் ஏன் உங்கள் நாட்டில் சமி பழங்குடியினர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதையும் அவர்கள் ஒடுக்கப்பட்டதையும் அவர்களுக்கான சுதந்திரம் பறிக்கப்பட்டதையும் பற்றி பேசலை அப்படின்னு பலர் சோஷியல் மீடியாவில் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அங்கே வாழ்ந்த சமி பழங்குடியின மக்கள் கட்டாயமாக கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றப்பட்டார்கள். அதற்கு ரேசியல் பியூரிட்டி ப்ரோக்ராம் அப்படின்னு அந்த நாட்டு அரசாங்கமே ஒரு பேரே வச்சு அப்படி ஒரு கட்டாய மதமாற்றம் நிகழ்ந்ததை பற்றி ஏன் நார்வே பத்திரிகைகள் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கும் கூட நார்வேல இருக்கக்கூடிய பள்ளி ஆசிரியர்கள் கண்டிப்பாக பள்ளிக்கூடங்களில் நார்வே மொழி பேசக்கூடாது அப்படின்னு தடை செய்யப்பட்டிருக்கு. இதை பற்றி ஏன் சுதந்திரமான உங்களுடைய பத்திரிகைகள் விவாதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பலர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நார்வேயில் கழிப்பறை சுத்தம் செய்கிறத ஒரு 3rd கிரேடு ஒர்க்காக கன்சிடர் பண்ணி அதை இமிகிரண்ட்ஸ் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதையே உங்கள் நாட்டு சுதந்திரமான பத்திரிகைகள் விவாதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற கேள்வியையும் எழுப்பியிருக்காங்க. நோபல் பரிசு கொடுக்குறனால மட்டுமே உங்கள் நாடு ஒரு மனிதாபிமானம் மிக்க நல்ல நாடாக நீங்கள் வெளியில் போர்ட்ரேட் பண்ணிக்க முடியாது. ஃபாசில் ஃபியூயல் மணி அப்படிங்கிற பேரில் மக்களுடைய பணத்தை நீங்கள் கொள்ளையடித்து அதை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறத உங்கள் நாட்டு பத்திரிகைகள் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இங்கே இருக்க நிறைய யூடியூபர்கள் நார்வேயினுடைய பத்திரிகையாளர் ஹெல்லா லிங்குக்கு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உலக பத்திரிகை சுதந்திரத்தில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நார்வே நாட்டு பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் ஏன் நீங்கள் உங்கள் நாட்டில் நடந்த கிறிஸ்தவ இன படுகொலைகள் பற்றியும் கிறிஸ்தவ கட்டாய மதமாற்றத்தை பற்றியும் எத்தனை கட்டுரைகள் எழுதியிருக்கீங்க, எத்தனை தொலைக்காட்சி விவாதங்கள் நடத்தியிருக்கீங்க, அதை பற்றின குறிப்பை எங்களுக்கு தர முடியுமா அப்படின்னு இங்கே இருந்து ஏகப்பட்ட கேள்விகள் போய்கிட்டே இருக்கு. இன்னும் ஓப்பனாகவே சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அங்கே சமி பழங்குடியினர் கொல்லப்பட்ட நிலையில் ட்ரூத் அண்ட் ரெக்கன்சிலியேஷன் கமிஷன் அப்படின்ற ஒரு அமைப்பை அந்த நாட்டு அரசாங்கமே ஏற்படுத்தியிருக்கு. இதன் மூலமாகவே சமி பழங்குடியினருடைய சமாதி மேலே தான் உங்கள் நார்வே நாடே உட்காந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இங்கே ரொம்ப காட்டமாக இந்தியாவிலேருந்து விமர்சனங்கள் எழுப்பிக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் உலகத்தில் தன்னை ஒரு மிகப்பெரிய பத்திரிகை சுதந்திரம் கொண்ட ஒரு நாடாக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த நார்வே இன்னைக்கு பிரதமர் மோடியை கேள்வி எழுப்பதன் மூலமாக அதன் பின்னாடி தனக்கு பின்னாடி மறைந்திருந்த கரைகளை இந்தியர்கள் தோண்டி எடுத்து வெளியில் கொண்டு வருவதை பார்த்து அதிர்ந்து போயிருக்கு. இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.